ஹாய் ஹலோ வெல்கம் டு எஸ்டி சேனல். இப்போது புது பெட்ரோல் டைப் ஸ்கூட்டர்லாம் வருதோ இல்லையோ, ஆனால் நாளுக்கு நாள் புது புது எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. ஈவி கம்பெனியெல்லாம் போட்டி போட்டு ஒவ்வொரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஈவி ஸ்கூட்டரோட தேவை வந்து அதிகரிச்சிட்டே இருக்குது. என்ன தான் நியூ மாடலு, நியூ டிசைனு, அட்ராக்டிவான லுக்கு, ரேட்டு கம்மியாக வந்தாலும் சரி, ரேட்டு அதிகமாக வந்தாலும் சரி, இப்போ புதுசாக ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் லான்ச் ஆகுதுன்னா அது எப்படி இருக்குது, அதில் என்னென்ன புதுசாக கொடுத்துருக்காங்க, அதை வாங்கலாமா வேணாமா என்ன எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. நானும் அதை தான் பார்ப்பேன். ஏன்னா அது ஹியூமனோட நேச்சர். அப்படி பார்க்குறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பேட்டரி ஈவி கம்பெனியில் ஒரு அட்ராக்டிவான நியூ மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கூட்டரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அந்த ஸ்கூட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன், ஃபெசிலிட்டி, ஃபியூச்சர்ஸ், ரேட்டு, இந்த டீட்டெயிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எப்பொழுதும் சொல்கிறதா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அதை பார்த்தா தான் உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே புரியும். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறவங்க, ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சிங்கன்னா இதே மாதிரி நான் அடுத்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பற்றி வீடியோலாம் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நீங்கள் ஈஸியாக வீடியோவை உடனே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்கூட்டரோட சைடில் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு அட்ராக்டிவான லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பாட்டமில் ஃப்ரண்ட்டில், அதாவது ஹெட்லைட்டுக்கு கீழே பேட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோகோ, கம்பெனியோட லோகோ கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு லோகோவுமே சூப்பராக அட்ராக்டிவாக இருக்குது. இந்த ஸ்கூட்டரில் 3.25 இன்ச்சுக்கு எல்சிடி டிஸ்பிளே ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. நார்மல் ஸ்க்ரீன் கிடையாதுங்க, எல்சிடி டிஸ்பிளே ஸ்க்ரீனு. ஸோ அட்ராக்டிவாக இருக்குது. சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் ஃபோர்க் டைப் ஹைட்ராலிக் கொடுத்துருக்காங்க. அதுவே பேக்கில் வந்து அட்ஜஸ்டபிள் ஹைட்ராலிக் காயில் லோவர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பிரேக்கிங் டைப் அப்படின்னு பார்க்கும்போது காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரேக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ட்ரம் கொடுத்துருக்காங்க, பேக்லேயும் ட்ரம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கூட்டரில் டிஸ்க் வராது, ட்ரம் மட்டும்தான் வரும். மோட்டார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்கூட்டரில் பிஎல்டிசி மோட்டர் தான் கொடுத்துருக்காங்க. பவர் எவ்வளோன்னா 2.4 kW இருக்குது. அதுவே டிரைவ் டைப்பு அப்படின்னு போகும்போது ஹப் மோட்டார் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு பேட்டரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி AAS 150 சர்டிஃபைடு பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பேட்டரி வந்து இல்லை இந்த காற்றுனால டஸ்ட்டு படுறது, இல்லை தண்ணி பட்டு இதாக துருப்பிடிக்கிறது, இந்த மாதிரி எந்த மாதிரி டேமேஜும் ஆகாமல் பேட்டரி வந்து லைஃப் லாங் நல்லா உழைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பவர் அப்படின்னு பார்க்கும்போது 2.3 kWh லித்தியம் அயன் பேட்டரி வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜின்னு பார்க்கும்போது ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து 5 ஹவர்ஸ்க்குள்ளே 100% சார்ஜ் வந்து ஃபில் ஆயிரும். ஒரு வாட்டி நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா இந்த ஸ்கூட்டரை சாலிடாக 100 கிலோமீட்டர் வரைக்கும் நிற்காமல் ஓட்டிகிட்டு போகலாம். அந்தளவுக்கு இதில் மைலேஜ் ஒர்த்தபுளாக இருக்குது. ஸோ மைலேஜுக்கு வந்து பயப்பட தேவையே இல்லை, சந்தேகமும் வர தேவையில்லை. நீங்கள் 100 கிலோமீட்டர் வரைக்கும் தாராளமாக ஓட்டிட்டு போகலாம். இந்த ரெகுலர் ஒர்க்லாம் எடுத்துகிட்டு போவாங்கல்ல, அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்கூட்டர் செட் ஆகும். ரெகுலர் ஒர்க்கு, ஆஃபீஸ் போகிறது, மற்ற ஒர்க்குக்கு போகிறது, இல்லை ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போவாங்கல்ல, அவங்களுக்குலாம் செட் ஆகும். அதுவும் லேடிஸு மெயினாக ஃபேமிலி மேன்லாம் கண்டிப்பாக இந்த ஸ்கூட்டர் செட் ஆகும். மைலேஜை பொறுத்த வரைக்கும் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதேமாரி ஸ்பீடாமீட்ரு, ஓடாமீட்ரு, ட்ரிப்போமீட்ரு இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல்லே கொடுத்துருக்காங்க. மற்ற ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் லோ பேட்டரி அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து முக்கியமானது, எல்லாருமே கொடுக்குறது தான். ஸோ பேட்டரி வந்து லோ ஆச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்டிமேஷன் வந்து இதில் வந்து கொடுத்துரும். ஸ்டார்டிங்கும் அப்படின்னு பார்க்கும்போது புஷ் பட்டன் ஸ்டார்ட் தான் கொடுத்துருக்காங்க, இல்லை ரிமோட் ஸ்டார்ட் வந்து இதில் வராது. மோட்டாரோட ஐபிங் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா IP67க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து USB சார்ஜ் போட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் மொபைல் வந்து தாராளமாக ஸ்கூட்டரில் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். அந்த ஃபெசிலிட்டிஸ் இதில் இருக்குது. சீட்டு அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் சீட்டு தான், ஸ்கூட்டர்னாலே சிங்கிள் சீட்டு தான் வரும். அதேமாதிரி இதுலேயும் அது கொடுத்துருக்காங்க. அடுத்து பேசஞ்சர் ஃபுட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி டிஸ்டன்ஸ் எம்டி இண்டிகேட்டர் இருக்குல்ல, அது இதில் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 200 mm கொடுத்துருக்காங்க. வீல் பேஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1370 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்டு அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே என்ன எதிர்பார்ப்பாங்க, எல்இடி தான் இருக்கும் எதிர்பார்ப்பாங்க. பட் இதில் எல்இடி வராது, ஹாலோஜன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து லோ காஸ்ட் போகும்போது உங்களுக்கு வந்து குறையும். பட் இது வந்து ஆவரேஜாக ப்ரைஸ் இருக்குது, ஒரு பட்ஜெட் வெளியில் இருக்கும்போது அவங்க ஏன் வந்து ஹாலோஜன் வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரில. பட் எல்சிடி கொடுத்துருக்கலாம், ஆனால் அவங்க வந்து ஹாலோஜன் தான் கொடுத்துருக்காங்க. அதுவே டெய்ல் லைட்டுன்னு பார்க்கும்போது அங்கே பல்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி டேர்ன் இண்டிகேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பல்பில் கொடுத்துருக்காங்க. பட் எல்இடி இதில் இந்த ஸ்கூட்டரில் வராது. டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக்கலி எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து சார்ஜ் அப்படின்னு வரும்போது நிறைய பேருக்கு டவுட் வரும். சார்ஜ் வந்து சார்ஜ் ஸ்டேஷனில் மட்டும்தான் போட முடியுமா, இல்லை வீட்டில் போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. சில ஸ்கூட்டர் வந்து சார்ஜ் டைப்பை பொறுத்து இருக்குது. பட் இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சார்ஜ் வீட்டில் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை சார்ஜ் ஸ்டேஷனில் போகிறனாலும் போட்டுக்கலாம். அந்த ஃபெசிலிட்டிஸ் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் பயப்பட தேவையே இல்லை, வீட்டில் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை சார்ஜ் ஸ்டேஷனில் போய் போகிறனாலும் போட்டுக்கலாம். வீலு அப்படின்னு பார்க்கும்போது அலாய் வீல் தான் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே. டயரு அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே டியூப்லெஸ் டயர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பீடு. ஒரு வண்டினாலே எல்லாருமே
எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிறதுக்கப்புறம் அடுத்தபடியாக எதிர்பார்க்குறது ஸ்பீடு தான் எதிர்பார்ப்பாங்க. இந்த ஸ்கூட்டரோட ஸ்பீடு அப்படின்னு பார்க்குறது மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் உங்களால் ஃபாஸ்ட்டாக போக முடியும். அந்த அளவுக்கு இதில் ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ஸ்பீடு இருக்கும். ரொம்பலாம் நீங்கள் எதிர்பார்க்குற 90 அந்த மாதிரிலாம் இப்போ ரொம்பலாம் எதிர்பார்க்காம ஆவரேஜாக மெடிஸ் ஸ்பீடு எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த ஸ்கூட்ரு. ஸோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு தேவையான ஸ்பீடு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பொறுத்த வரைக்கும் பெட்டராக தான் இருக்குது. நீங்கள் லோக்கல் ஒர்க் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை லாங் எடுத்துகிட்டு போனாலும் சரி, இல்லை மற்ற யூசேஜ் எடுத்துகிட்டு போனாலும் சரி, இந்த ஸ்பீடு கண்டிப்பாக வந்து செட் ஆகும் எல்லாருக்குமே. அது லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, ஃபேமிலி மேன், ஓல்டு பர்சன் எல்லாருமே வந்து ஓட்டலாம். ஸோ மேக்ஸிமம் ஸ்பீடு 65 km/h வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியா ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா, எல்லாருமே எதிர்பார்க்கிறது வாரண்டி. எவ்வளோ வாரண்டி அதுக்கு குடுக்குறாங்க அப்படிங்கிறது தான். இந்த ஸ்கூட்டர பொறுத்தவரைக்கும் பேட்டரிக்கு 3 வருஷம் வாரண்டியா குடுத்துருக்காங்க. அப்படி இல்லன்னா 30,000 கிலோமீட்டர் வந்து வாரண்டியா நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். 2த்துல ஏதாச்சும் ஒண்ணு சூஸ் பண்ணிக்கலாம். லெக் ரூம் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது ஃபுட் ஸ்பேஸ் நம்ம கால் வச்சுப்போங்களா, அந்த இடத்துல 600 மில்லிமீட்டருக்கு வந்து ஸ்பேஸ் வந்து குடுத்துருக்காங்க. அதில நீங்க தாராளமா லக்கேஜ் வைக்கலாம், இல்ல பேக் வச்சுக்கலாம், இல்ல மத்த எந்த திங்ஸ் வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு ஸ்பேஸ் வந்து குடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பெட்டரா இருக்கு இதுல. பேசஞ்சர் சைடு ஃபுட் ரெஸ்ட் வந்து குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம சாரி கார்டு வந்து குடுத்துருக்காங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ லேடீஸ்லாம் வந்து போறாங்கன்னு வச்சுக்கங்களேன், சாரி வந்து இல்ல போட்டிருப்பாங்க, இல்ல ஷால் வந்து போட்டிருப்பாங்க. அது வந்து நுனி வந்து அதில வந்து சில இது மேபி வந்து போம்போது அந்த வீல்ல போய் வந்து டச் ஆகி நல்ல இதெல்லாம் நடக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு சாரி கார்டு வந்து இதில குடுத்துருக்காங்க. அதுவும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. கலர் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது, இதுவரைக்கும் நீங்க எந்த ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லயும் எதிர்பார்க்காத கலரு. மேக்ஸிமம் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, கலர் ஆப்ஷன் பார்க்கும்போது ஒரு 4, 5 மேக்ஸிமம் ஒரு 6, 7 அவ்வளோதான் இருக்கும். ஆனா இந்த ஸ்கூட்டர்ல 12 விதமான கலர் ஆப்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. ஒவ்வொன்னும் டிஃப்ரெண்ட் வெரைட்டில இருக்குது. இந்த ஸ்கூட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு பார்க்கும்போது, டெய்லி யூசேஜுக்கு செட் ஆகுற அளவுக்கு தான் இந்த ஸ்கூட்டரை வந்து பக்காவா ரெடி பண்ணி குடுத்துருக்காங்க. அதனால டெய்லி யூசேஜ் யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களோ, அதாவது ஒர்க்குக்கு போறது, காலேஜ் போறது, எது யூஸ் பண்றவங்க எல்லாருக்குமே இந்த ஸ்கூட்டர் கண்டிப்பா செட் ஆகும். அடுத்து மைலேஜ்னு வரும்போது சிங்கிள் சார்ஜ்ல 100 கிலோமீட்டர் வரைக்கும் ரெடி பண்ணி குடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பக்காவா இருக்கு. ஸ்பீட பொறுத்தவரைக்கும் ஆவரேஜ் ஸ்பீட்ல குடுத்துருக்காங்க. ஓரளவு அதுவும் பெட்டரா தான் இருக்கு. மத்தபடி ஸ்பெசிஃபிகேஷனாலும் சரி, ஃபெசிலிட்டிஸ், ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மெயினா எது தேவையோ அது எல்லாமே குடுத்துருக்காங்க. அது வந்து எதுல குறையும் சொல்ல முடியாது, நல்லா தான் இருக்கு. ஸோ இந்த ஸ்கூட்டரோட மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி இவி கம்பெனியில் கொடுத்துருக்க ஸ்டோரி எபிக் அப்படிங்கிற மாடலில் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரூ. 85,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸாக இருக்குது. ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8,000லேருந்து 10,000க்குள்ளே இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளோதான், அதுக்குள்ளே வந்து முடிஞ்சிடும். இந்த ஸ்கூட்டர் ஆன்லைன் அவைலபிளாக இருக்குது. புக்கிங்லாம் இப்போ வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. நீங்கள் ஆன்லைன் புக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்கூட்டர் வாங்கிக்கலாம். இல்லை ஷோரூமில் வாங்கணும்னா நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே அத்தாரைஸ்டு டீலர் வந்து கான்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கிக்கலாம். ஸோ ஒரு பட்ஜெட் விலையில் நான் ஒரு நல்ல எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், தெரிஞ்சவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல் ஆகும். இந்த வீடியோ பற்றி எது சொல்லணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களோட விடுவது உங்கள் SGD.